ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஐஎன்எம்மில் 8 கிளாஸஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மாண்டேக் செம்ஸ் இல்லை மின்டோ மார்லி சீர்திருத்தம், அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கங்கள், ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதில் ரவுலட் சத்தியாகிரகத்துலேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கவர் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா எக்ஸாம் பக்கத்தில் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேணால் மற்ற டேட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ஸோ ஜேபி கிருபாலினி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களால் வெறுக்கப்பட்ட இச்சட்டத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட தன்னியல்பான தேசிய ஆர்ப்பாட்டத்தை கண்டு அதிகாரிகள் அதிர்ந்து விட்டனர். ஸோ இதுதான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ காந்தியின் பிரவேசம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, காந்தி 1915 ஆஃப்ரிக்காலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வருவார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா 1919 பீரியடில் தான் அவர் ஐஎன்சிக்குள்ளே அடி எடுத்து வைப்பார். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை தன்னோட அரசியல் குருவாக வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும். ஸோ போயிட்டு எல்லா இடத்துலையும் என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல் அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில கொள்கைகள் அப்படிங்கிறத வச்சுருந்துருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு 1919 அந்த பீரியடில் தான் வந்திருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி 1917 சாம்ரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், ஸோ இதெல்லாம் பண்ணியிருப்பார். அண்டு இவர் இந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு இந்தியா பம்பாய், லக்னோ காங்கிரஸ் கூட்டங்களில் கலந்திருப்பார். ஓகேவா? ஸோ 1915 ஐஎன்சி செஷனுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா தலைமை தாங்கியிருப்பார். அதே போல் 1916 ஏசி மஜும்தார், அம்பிகா சரண் மஜும்தார் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். ஸோ இந்த 1916 அப்புறம் தான் என்ன நடக்கும்? சாம்ரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் சத்தியாகிரகம். ஸோ கேதா ஃபஸ்ட்டு வரும் 1918. அதுக்கப்புறம் ஸோ இதில் டேட் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1917 நவம்பர்னு கொடுத்துருக்காங்க. பட் கேதாவும் அகமதாபாத்தும் ரெண்டுமே 1918 தான் வரும். ஸோ குட்டி சத்தியாகிரகங்கள் அப்படின்னு சொல்லி அவுரி சாகுபடியாளர், விவசாயி, மில் தொழிலாளர்கள், இது எல்லாமே குட்டி சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அண்ட் அடுத்தது ரவுலட் சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் கம்ப்ளீட் ஆனதுமே, ஸோ 1914 to 18 பீரியடில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடக்குது. ஸோ அது முடிஞ்சதும் இந்திய தீவிரவாதிகளையும் பயங்கர புரட்சிக்காரர்களையும் அடக்குற நோக்கத்தில் இந்திய பாதுகாப்பு சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் முயலுது. ஸோ அந்த டைமில் பிரிட்டிஷ் தானே நம்மளை ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய நீதிபதியை தலைவராக வச்சுட்டு ரவுலட் சட்டம் அப்படிங்கிற ஒன்று இயற்றப்படுது. அதாவது அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆக்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க கொடுத்த ஒரு அறிக்கையோட பேசிஸில் தான் இந்த ரவுலட் மசோதாக்கள், ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்படுது. ஸோ இந்த ரவுலட் சட்டம் என்ன மெயினாக அப்படின்னா, எல்லாரையுமே எந்த ஒரு பிடிவானையும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அபாயகரமான ஆட்கள் அப்படிங்கிற காரணத்தை கூறி எந்த ஒரு விசாரணையுமே இன்றி அவங்கள காலவரையின்றி காவலில் வைக்கலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது குற்றங்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள குற்றங்களில் ஈடுபடுவாங்க அப்படின்னு கருதப்படுவங்களை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கொடுமையான அமைப்பு அப்படிங்கிறது, ஓகேவா, கொடுமையான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் பில்ஸ், ஸோ கருப்பு மசோதாக்கள் அப்படின்னு சொல்லி இந்திய தலைவர்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை மத்திய சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டப்ப யாரெல்லாம் இதுக்கு எச்சரித்தாங்க அப்படின்னா, SN பானர்ஜி, ஸ்ரீனிவாச சாஸ்திரி, தேஜ் பகதூர் சாப்ரு, ஸோ பட்டேல், அதுக்கப்புறம் ராமசுவாமி ஐயங்கார், இவங்க எல்லாருமே இந்த ரவுலட் மசோதா இயற்றப்பட்டால் பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே எச்சரிக்கிறாங்க. பட் அப்படியும் கேட்காம அவங்க ரவுலட் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது மனித உரிமைக்கும் நீதி உலை வைக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லி தான் யார் சொன்னாங்க அப்படின்னா, காந்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை கண்டிப்பாக நம்ம எதிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் 1919 மார்ச் பம்பாயில் சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா,
1919 மார்ச் 30 சத்தியாகிரக நாளாக நாடெங்கும் அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காந்தி மக்களை கேட்டுக்கொண்டார். ஓகே, ஸோ 1919 மார்ச் 30 அப்படிங்கிறது சத்தியாகிரக நாள். அப்போது அவர் அந்த டைமில் தான் வந்து சென்னைக்கு போகிறாரு. ஸோ ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், விஜயராகவாச்சாரி, ஸோ இவங்க எல்லாரோட ஆலோசனைப்படி சத்தியாகிரக நாளை வந்து ஏப்ரல் 6க்கு வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி அந்த சத்தியாகிரக தினம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அகிம்சை வழியிலே நடக்குது. ஓகேவா, ஆனால் அரசாங்கத்தோட விவேகமற்ற போக்கால் வன்முறை அப்படிங்கிறது வெடிக்குது. ஸோ சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவரோட அவசர அழைப்பினால காந்தி வந்து மறுபடியும் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ ஏப்ரல் 6 என்ன சொல்கிறாங்க, சத்தியாகிரக நாள். ஸோ அது முடிஞ்சதும் ஏப்ரல் 7 உடனேயே காந்தி வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. யார் கூப்பிட்டாங்க, ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவர் கூப்பிட்டாரு. ஸோ இப்போ அவர் போனதுக்கு அப்புறமா மதுரா வரைக்கும் போகிறாரு. அங்கே போனதும் இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்துடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆனால் தடையை மீறி அவர் வந்து பஞ்சாபின் எல்லையிலிருந்த பால்வால் அப்படிங்கிற சிற்றூரில் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தடையை மீறி போகிறாரு, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி எகெயின் பம்பாய்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் நடக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது நடக்கும். ஸோ காந்தி வந்து ரவுலட் சத்தியாகிரகத்தை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஆனால் அரசாங்கம் மட்டும் அவங்களோட அடக்குமுறை அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ டாக்டர் சைஃபுதீன் கிச்லுவும் சத்யபாலும் இவங்க வந்து அமிர்தசரஸில் ரொம்பவே ஃபேமஸான இருந்த 2 தலைவர்கள். ஸோ அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி தர்மசாலா அப்படிங்கிற மலைநகருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த டைமில் பஞ்சாபோட லெப்டினன்ட் கவர்னராக இருந்த லெப்டினன்ட் கர்னல் மைக்கேல் ஓ டயர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா 2 பேரையும் நாடு கடத்திடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ 25 ஆர்ப்பாட்டக்காரர்கள் இதுக்காக வன்முறை நடந்தினப்போ கொலை செய்யப்பட்டாங்க. அண்ட் பதிலுக்கு ராபின்சன் அப்படிங்கிற சரக்கு கிடங்கு காவலரும் அடித்து கொல்லப்படுகிறார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மின்சார கம்பிகளும் தந்தி கம்பிகளும் அறுத்தெறியப்பட்டன. ஸோ இந்த மாதிரி அமிர்தசரஸ் முழுவதுமே வன்முறைகள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கூடி மக்கள் எல்லாருமே வந்து அந்த நாள், அதாவது பைசாகி தினம், அவங்களோட அறுவடை திருநாள். ஸோ அந்த தினத்தில் ஒன்று கூடி எல்லாரும் இருந்தாங்க அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பிளேஸில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர், ஸோ அவர் வந்து ஒரு பிறப்பித்த கூட்டம் தடை உத்தரவு பற்றி அவர் வந்து தடை உத்தரவு பிறப்பிக்கிறாரு. பட் அவங்களுக்கு எதுவும் அதை பற்றி தெரியாது மக்களுக்கு. ஸோ அந்த டைமில் தான் மைக்கேல் ஓ டயர் வந்து உள்ளே புகுந்து சுட்டு கொண்டு வர்றாரு. ஸோ 10 நிமிடங்கள் நிறுத்தாமல் சுட்டதில் கிட்டத்தட்ட 1500 அப்பாவி மக்கள் வந்து இறந்தாங்க. ஓகேவா, ஸோ இராணுவ சட்ட நடவடிக்கை. ஸோ அமிர்தசரஸிலும் லாகூரிலும் இராணுவ சட்ட பிறப்பிக்கப்படுது ஏப்ரல் 15. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் 13 நடக்குது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 15 அந்த துக்கத்துலேருந்து மீள்றதுக்குள்ளே திருப்பி கடுமையான இராணுவ சட்டங்கள் அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படுது. ஸோ என்ன அப்படின்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த படைத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோட்டில் வந்து இழுத்துட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. அண்டு ஷெல்வி ஷெர்வுட் தாக்கப்பட்ட வீதியில் செல்வோர் அனைவரும் தரையில் படுத்து மார்பால் ஊர்ந்து செல்லுமாறும் உத்தரவிடப்பட்டனர். ஸோ சவுக்கடி சதுக்கம் அப்படிங்கிறது ஒன்று கட்டப்பட்டு அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த சவுக்கடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா ஹண்டர் விசாரணை குழு. ஸோ பஞ்சாப் படுகொலை வந்து நாட்டில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினால மாளவியா, மதன் மோகன் மாளவியா இவங்கெல்லாம் வந்து மத்திய சட்டமன்றத்தில் இது பற்றி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசாரணை குழு அப்படிங்கிறது அமைக்கப்படுது. ஸோ மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், பஹ்லுல் ஹக், அப்பாஸ் தியாப்ஜி, காந்தி, சந்தானம், ஸோ இவங்களை கொண்ட விசாரணை குழு நியமிக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த காங்கிரஸ் விசாரணை குழு பஞ்சாப் படுகொலை பற்றிய பல திடுக்கிடும் தகவல்களை கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவுலட் சட்டம் விலக்கி கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனையும் வைக்கிறாங்க. வைஸ்ராய் மைக்கேல் ஓ டயரும் தளபதி டயர் இவங்க 2 பேருமே பதவி விலகணும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து எதிர்ப்பு உருவாவதை பார்த்ததும் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸார்டர்ஸ் என்கொயர் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று நியமிக்கிறாங்க, ஒழுங்கின்மை விசாரணை குழு. ஸோ இதில் வந்து இதோட தலைவர் யார் அப்படின்னா
ஹண்டர். ஓகேவா. ஸோ இதை தான் சொல்லுவாங்க பஞ்சாப் படுகொலைக்கு பின்னாடி அதை பற்றி விசாரணை பண்ணுறதுக்கு அமைக்கப்பட்ட கமிஷன் எது அப்படின்னா ஹண்டர் கமிஷன் அப்படிங்கிறது 1919 வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஆஃப்டர் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறமா. ஸோ இதில் வந்து இராணுவ சட்டத்தின் கீழ் பஞ்சாப் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றி விசாரிக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ 1919 நவம்பர் அந்த இதுலேருந்து பஞ்சாப்புக்கு வந்த விசாரணை குழு லாகூரில் விசாரணையை தொடங்குறாங்க. 1920 மே மாத இறுதியில் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இதில் மெஜாரிட்டி ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ரிப்போர்ட் மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிடுறாங்க. அண்ட் பெரும்பான்மையினர் அறிக்கை எச்சரிக்கையின்றி சுட்டதற்கும் தோட்டாக்கள் தீரு மட்டும் சுட்டதற்கும் தளபதி ரெஜினால் டயரை கண்டித்தது. ஸோ இதில் வந்து டயரியோட சமயோஜித செயல் அப்படிங்கிறது பஞ்சாபை காப்பாற்றியது, மற்றொரு 1857 கிளர்ச்சியை போன்ற கொந்தளிப்பு ஏற்படாதவாறு தடுத்தது அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லப்படுது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்டோரிஸ் தான் இருக்கும். ஓகேவா. இதில் வேறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தளபதி டயர் பதவி விலகினது 1920 மார்ச் 27 வந்து பதவி விலகி இருப்பார். பட் அவருக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுத்து தான் அவர் அனுப்பி வச்சுருப்பாங்க. அண்ட் ரவுலட் சட்டம் டாக்டர் கிச்லு சத்யபாலை சிறையில் அடைச்சிருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை இராணுவ சட்ட நடவடிக்கை அமிர்தசரஸ் தலைவர்களை தண்டித்தது, ஹண்டர் குழுவின் ஒரு சார்பான விசாரணை. ஸோ இது எல்லாத்தோட ஒரு விளைவாக தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து காந்தியடிகள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து போராட்டத்தோட மூலமாக காந்தி வந்து தேச தலைவராக ஆனார் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ இதுதான் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது. ஸோ என்ன எதனால் அந்த ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ ரவுலட் சட்டம் கொண்டு வந்த அந்த பீரியடில் தான் வந்து அவர் நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்திருப்பார் இல்லையா. வந்து இந்த மெரினா கடற்கரையில் வந்து பேச்சு உரை அப்படிங்கிறத ஆற்றியிருப்பார். ஸோ அந்த விஷயங்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஏப்ரல் 6 வந்து இந்த தினமாக கொண்டாடியிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ பார்த்தோம். ஸோ என்ன தினம் அப்படின்னா சத்தியாகிரக தினம் இல்லையா. சத்தியாகிரக தினம் ஏப்ரல் 6. ஸோ ஏப்ரல் 7 எகெயின் அவர் வந்து நார்த்துக்கு திரும்பி போகிறாரு. ஓகே. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் பார்த்தாச்சு ரவுலட் சத்தியாகிரகம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களும் இரட்டை ஆட்சியும். ஸோ இந்த மாண்டேகி செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் 1919 படி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறதுல முக்கியமான இந்த வரி வருவாய், ஸோ அந்த அமௌண்ட் ரிலேட்டடானது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயத்தை எல்லாத்தையும் பிரிட்டிஷ்காரங்க அப்படியே அவங்க பக்கம் ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் தேவையில்லாத ஒரு சும்மா சிம்பிளான விஷயங்கள். ஓகேவா. ஸோ இப்போ மக்களை பார்த்துக்கிறது அந்த மாதிரி விசாரணைகள் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இந்தியன் தலைவர்கள்ட்ட வந்து கொடுக்கப்படுது. ஸோ இதான் மாற்றப்பட்ட துறை ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போ இந்தியாவை பிரிட்டிஷ் பேரரசின் ஒருங்கிணைந்த பகுதியாக்கும் நோக்கத்தோடு தான் படிப்படியாக பொறுப்பான அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இந்தியர்களை நிர்வாகத்தின் ஒவ்வொரு அரசாங்கத்தோடும் பங்கேற்க வைப்பது தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொள்கை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, மாண்டேக் பிரகடனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் உலகப் போரால் இந்திய விடுதலை போராட்டத்தில் புதிய திருப்பம் ஏற்படுது. ஸோ மக்களோட ஒரு பெரிய ஆதரவை பெற்றது தான் என்ன அப்படின்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிறது, தன்னாட்சி இயக்கம். ஓகேவா. ஸோ அது என்ன பண்ணுது இந்த டைமில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிற டைமில் தான் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ 1916 ஏப்ரலில் வந்து அங்கே திலகர் ஸ்டார்ட் பண்ணுவார். 1916 செப்டம்பர், ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் அன்னிபெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 1882 வந்து அடையாரில் இது அந்த பிரம்மஞான சபையோட ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் முஸ்லீம் லீக் காங்கிரஸோடு கைகோத்து கொண்டு லக்னோ உடன்படிக்கை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டாங்க, லக்னோ பேக்ட். ஓகே. ஸோ இதுவுமே 1916 தான் நடக்குது. அண்ட் முகமது அலி ஜின்னா தான் வந்து அதோட ஒரு மெயின் பார்ட்டாக இருந்திருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ பஞ்சாப் படுகொலை அப்படிங்கிறது நாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு புதிய பதட்டத்தை ஏற்படுத்துது. ஸோ பஞ்சாப் படுகொலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை தான். அப்போ மாண்டேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டைமில் தான் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒன்றை ரிலீஸ் பண்ணார். ஸோ 1917 ஆகஸ்ட் 20 வந்து அவர் தன்னோட டிக்ளரேஷனை ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்திய வைஸ்ராய் செம்ஸ்ஃபோர்ட் பிரபுவுடன் ஆலோசனை செய்த பின்னர் மாண்ட் போர்ட் திட்டம் அப்படிங்கிற ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதோட அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது தான் இந்த 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இரட்டை ஆட்சி. ஸோ 1919 இந்திய அரசாங்க சட்டத்தில் எத்தனை விதிகள் கொண்டு இருந்தது அப்படின்னா 47 விதிகள். ஓகேவா? ஸோ எத்தனை விதிகள்? 47 விதிகளும் 6 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். 47 விதிகள் அண்ட் 6 பகுதிகள். ஸோ இதில் முகவுரை அப்படிங்கிறது மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தத்துக்கு ஒரு பின்புலமாக இருந்த அடிப்படை கொள்கைகளை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கும். ஸோ ப்ரீஆம்பிள் எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஃபுல் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் அந்த இண்டெக்ஸ் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்திய விவகார செயலரின் அதிகாரம், வைஸ்ராய் நிர்வாக குழு, மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றம், ஸோ இதில் செய்யப்பட்ட மாற்றங்களை பற்றி இந்த சட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா ரொம்ப விரிவாக கூறியிருக்கும். இந்திய ஹை கமிஷனர் அப்படிங்கிற ஒரு பதவியும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போது இந்திய ஹை கமிஷனர் பதவி எந்த ஆக்ட் படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1919 மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட் படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே அடிப்படையான மாற்றம் அப்படிங்கிறது மாநிலங்களில் இரட்டை ஆட்சி டையார்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது தான். அப்போ இரட்டை ஆட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா மாநிலத்தோட நிர்வாக பிரிவையே ரெண்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டாக பிரிக்கிறது தான் இரட்டை ஆட்சி. ஸோ அதில் தான் ஒன்று வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட், மாற்றப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை. ஸோ கல்வி, பொதுப்பணி, விவசாயம், மீன், வனத்துறை, தல சுயாட்சி, ஆயத்தீர்வை, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து மாற்றப்பட்ட துறைகளாக வச்சுருப்பாங்க. அண்ட் அவற்றை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து கவர்னரால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றாக இந்த காவல், நீதி, நிர்வாகம், அமௌண்ட்டு, ஸோ நீர்ப்பாசனம், பஞ்ச நிவாரணம், இந்த மாதிரி வனங்கள், சிறை, ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து மாநில நிர்வாக சீர்திருத்தம் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு அழைக்கப்படுது. அண்ட் இந்த இரட்டை ஆட்சி செயல்பட்ட முறை பார்த்தோம் அப்படின்னா 1921 ஏப்ரல் 1 இருந்து சென்னை, சென்னை, வங்காளம், பம்பாய், ஐக்கிய மாகாணம், பஞ்சாப், பீகார், ஸோ இந்த ஏரியாலெல்லாம் இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்படுது. அதுக்கப்புறமா பர்மாக்கும் வடமேற்கு எல்லை மாகாணத்துக்கும் இதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க. ஸோ அப்போ வந்து பர்மா வந்து இந்தியா கூட தான் இருந்துச்சு. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் என்ன பண்ணுவாங்க, பர்மாவை வந்து தனியாக பிரித்து விடுவாங்க. ஸோ அப்போ இரட்டை ஆட்சி முறை எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா 1920 37 வரைக்குமே செயல்பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1920-21 வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். அப்போது ஒத்துழையாமை இயக்கத்தின் காரணமாக காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டாங்க. ஸோ லிபரல் கட்சியினர் தேர்தலில் போட்டியிருப்பாங்க. 1923 சுயராஜ்ய கட்சியினர் வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல ரொம்பவே டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். பம்பாய் சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் அரசாங்க ஆதரவாளர்கள், சுயராஜ்ய எதிர்கட்சியினர் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரியாக பிரிஞ்சு விவாதத்தில் ஈடுபடுறாங்க. பஞ்சாப்லேயும் அசாம்லேயும் சுயராஜ்ய கட்சியினர் சிறுபான்மையினராக இருந்தனால என்ன பண்ண முடியல அப்படின்னா கவர்மெண்டால் அதை வந்து ஸ்டாப் பண்ணி செயல்பட முடியல. ஓகேவா? அப்போ சென்னையில் இரட்டை ஆட்சி வெற்றிகரமாக வேலை செஞ்சிச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி எலெக்ஷனில் நின்று இருக்க மாட்டாங்க. பட் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட்டாக எலெக்ஷனில் நின்று பதவிக்கு வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ரீசனுக்காக எலெக்ஷனில் நின்று அவங்க வெற்றி பெற்று பதவிக்கும் வந்திருப்பாங்க. அண்ட் மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தத்தின் கீழ் சமுதாய நீதியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் செயல்படப்பட்டிருக்கும். அண்ட் 1920 டிசம்பரில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நீதி கட்சி 98ல் 63 பிளேசஸில் வின் பண்ணுச்சு. ஸோ இது வந்து நிறைய டைம் படித்தது தான். அண்ட் முதல் சட்டசபை கூட்டம் அப்படிங்கிறது யாரால் துவக்கி வைக்கப்படுது அப்படின்னா கர்னாட் கோமகனான், ஓகேவா, அவரால் தான் துவக்கி வைக்கப்படுது. 1921 ஜான்வரி 12. ஸோ இரண்டாவது சட்டமன்ற தேர்தலில் 44 இடங்களை பெற்ற நீதி கட்சியால் மூன்றாவது தேர்தலில் 22 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அப்போ நீதி கட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. ஸோ இடையில வந்து சுயராஜ்ய கட்சி வந்து போட்டியிடுவாங்க. பட் அவங்க வந்து நான் பதவி ஏற்கலை அப்படின்னு சொல்லி சொன்னனால ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து நியமிப்பாங்க. அண்ட் அவருக்கு அதுக்கப்புறமா நீதி கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க.
சுயராஜ்ய கட்சியும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. இருந்தாலும் அவங்க வந்து அமைச்சரவை அமைக்க சம்மதிக்கலை இல்லையா. ஸோ சுப்பராயன் தலைமையில் ஒரு சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நீதி கட்சி வந்து 1937 ராஜாஜி எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகிற வரைக்குமே நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. இது நமக்கு தெரியும். அண்ட் இவங்களோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா 16 ஆண்டு காலம் நடைமுறைப்படுத்த இரட்டை ஆட்சி பரிசோதனை பல சாதனைகளை புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டமன்ற முறையில் நல்ல பயிற்சி தேர்ச்சி எல்லாம் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்கம் செயல்படும் முறையை கவனிக்கிறதுக்கும் அரசாங்க செயல்முறையை திறனாய்வு செய்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்பட்ட மாதிரி தான் இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரட்டை ஆட்சி எதனால் தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ இரட்டை ஆட்சியால் என்னதான் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அது ஒரு பரிசோதனை முறையில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. அது வந்து பெருசாக வெற்றி பெறலை. மாநில நிர்வாகத்தை மாற்றப்பட்ட துறை ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு பிரித்தது அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இயற்கைக்கு முரணானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா யாராலையுமே சுதந்திரமாக செயல்பட முடியாமல் இருந்திருக்கும். எல்லாமே வந்து மேலிடத்தில் அவங்கள்ட்ட தான் மெயின் எல்லாமே இருக்குது. அப்போ எதுனாலும் அவங்கக்கிட்ட கேட்டு தான் செயல்படுற மாதிரியான ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து இரட்டையாட்சி தோல்வியடைய ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதே போல் அகில இந்திய பொதுப்பணி ஐசிஎஸ் அமைச்சர்களுக்கும் அடங்கி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கிலாபத் ஒத்துழையாமை சட்டமறுப்பு இயக்கங்கள் இரட்டையாட்சி முறையை செயலிழக்க செஞ்சுருக்கு. அண்ட் 1937 மாநில சுயாட்சியை ஏற்படுத்தியது தான் இரட்டையாட்சியை சவப்பெட்டியில் அடிக்கப்பட்ட ஆணி. ஓகேவா. ஸோ அப்போது மாநில சுயாட்சி அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. அது கொண்டு வந்ததுமே இந்த 1919 வந்த இரட்டையாட்சி அப்படிங்கிறது செயல் இழந்து போச்சு. ஓகேவா. ஸோ அப்போ ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி மாண்டே செம்ஸ்ஃபோர்டு ரெண்டும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கம் பார்த்தோம் அப்படின்னா 1919 22 வரைக்கும். ஸோ முகமது அலி என்ன சொல்கிறாருன்னா இந்திய இராணுவம் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியோட இராணுவம் தான். இந்திய போலீஸ் அப்படின்னா மகாத்மா காந்தியோட போலீஸ் தான். ஒவ்வொரு மனிதனும் காந்தி மதம் நாடு ஆகியவற்றின் பக்கம் இருக்கிறான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே. இப்போ கிலாபத் பிரச்சனை. ஸோ கலீஃபா அப்படிங்கிற சொல்லோட அடிப்படையில் பிறந்தது தான் என்ன அப்படின்னா கிலாபத். ஓகேவா. ஸோ இந்த கலீஃபா அப்படிங்கிறவர் யாருன்னா தீர்க்கதரிசி, அதாவது முகமதுவோட வழித்தோன்றல். அண்ட் முஸ்லீம் உலக தலைவராக இவர் இந்த கலீஃபாவை தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்திய முஸ்லீம்களும் கலீஃபாவை தான் தங்களோட தலைவராகவே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் டைமில் துருக்கி சுல்தானான கலீஃபா வந்து ஜெர்மனிக்கு ஆதரவாக இருந்துட்டு பிரிட்டனுக்கு எதிராக போரிட்டனால இந்திய முஸ்லீம்களுக்கு இந்த துருக்கி சுல்தானை ஆதரிக்கிறதா இல்லை பிரிட்டிஷ் ஆதரிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருந்தால் தான் நம்மளால் பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கி சுல்தானை அதாவது கிலாபத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஓகேவா. ஸோ போர் முயற்சிகளில் இந்திய முஸ்லீம்களின் ஆதரவை பெருகும் பொருட்டு பிரிட்டிஷ் பிரதமர் லாய்ட் ஜார்ஜ் இவர் வந்து துருக்கி அனுதாபத்தோடு கவனிக்கப்பட வேண்டும் என்றும் சிறிய ஆசியாவில் துருக்கிக்கு சொந்தமாக உள்ள புனித தலங்களுக்கு எதிராக எதுவும் செய்யப்பட மாட்டாதெனவும் துருக்கிய பேரரசு பாதுகாக்கப்படும் என்றும் உறுதி சொல்கிறாரு. ஓகேவா. யாருன்னா இந்த லார்டு ஜார்ஜ் அப்படிங்கிறவர் 1918 ஜனவரி 5. ஸோ 14 to 18 தான் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த உறுதியை நம்பி இந்திய முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் போர் முடிஞ்சதுமே அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை. ஓகேவா. ஸோ துருக்கி பேரரசும் துண்டாக்கப்பட்டிருக்கும், சுல்தானின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. அப்போ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா கிலாபத் கிளர்ச்சி. ஸோ கிலாபத் கிளர்ச்சி வந்து 2 நோக்கங்களால் தொடங்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து முதல் உலக போர் துவங்கப்பட்டப்ப இருந்த நிலையில் துருக்கிய பேரரசின் எல்லைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் துருக்கி சுல்தானின் ஆட்சி அதிகாரமும் சமய தலைமையும் முன்பிருந்தவாறே உறுதி செய்யப்பட வேண்டும். இவ்விரு நோக்கங்களையும் நிறைவேற்றும் பொருட்டு இந்திய முஸ்லீம்கள் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா துருக்கிய பேரரசோட எல்லைகளை பாதுகாக்கணும். செகண்ட் வந்து
ஃபஸ்ட்டு துருக்கி சுல்தானோட ஆட்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் இதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதை வழிநடத்துக்கிறதுக்குன்னு சொல்லி அகில இந்திய கிலாபத் குழு அப்படிங்கிறது, ஸோ ஜமாத் அல் உலாமா இ ஹிந்த் அப்படிங்கிற 2 அமைப்புகள் வந்து ஏற்படுத்தப்படுது. கிலாபத் இயக்கத்தை வழிநடத்த இந்திய கிலாபத் குழுவும் இன்னொன்று ஜமாத் அல் உலாமா இ ஹிந்த் அப்படிங்கிற 2 குழு ஏற்படுத்தப்படுது. அண்ட் முகமது சொட்டானி, ஓகேவா, ஸோ அவரை தான் தலைவராக கொண்டு கிலாபத் குழு பாம்பேயில் அமைக்கப்படுது. எப்போன்னா 1900 மார்ச் 20. ஸோ முகமது சொட்டானி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரை தலைவராக வச்சு தான் கிலாபத் குழு பாம்பேயில் அமைக்கப்பட்டுச்சு. இப்போ கிலாபத் மாநாடு, ஸோ முதல் கிலாபத் மாநாடு 1919 செப்டம்பர் 21 லக்னோவில் நடந்துச்சு. ஓகே, 1919 செப்டம்பர் 21 லக்னோ. அதே போல் இதில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து நிறைய பகுதிகள்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அலி சகோதரர்கள், முகமது அலி, சௌகத் அலி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ஸோ இவங்க எல்லாருமே பங்கேற்றிருப்பாங்க. அண்ட் காந்தியுமே கிலாபத் இயக்கத்தை முழு மனசோட ஆதரிச்சிருப்பார். அக்டோபர் 17 தான் கிலாபத் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கிலாபத் மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அண்ட் கிலாபத் தினத்தன்று பூர்ண ஹர்த்தால் அனுசரிக்கப்படணும்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஹஸ்ரத் மொஹானி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஸோ தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி கிலாபத் தினம் அக்டோபர் 17, 1919 ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது. அண்ட் பம்பாய் முஸ்லீம்கள் நடத்திய சிறப்பு வழிபாட்டில் காந்தி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து லக்னோ உடன்பாடு 1916 போடப்பட்டிருக்கும் இல்லையா, காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ அதில் முக்கியத்துவம் பற்றி மக்களுக்கு நினைவூட்டப்பெற்றது. சென்னை கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் 20,000க்கும் அதிகமான இந்துக்கள், முஸ்லீம்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிலாபத் தினம், ஓகேவா, அது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிலாபத் தூதுக்குழு, ஸோ இப்போ டெல்லியில் கூடிய 2வது கிலாபத் மாநாடு நவம்பர் 23, 24 கூடுறாங்க. அப்போ கிலாபத் இயக்கத்திற்கான செயல் திட்டத்தை இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அது பேஸ் பண்ணி தான் டிசம்பர் வந்து அரசாங்கம் நடத்தமிருந்த வெற்றி விழா கொண்டாட்டத்தை புறக்கணிக்கணும் அண்ட் அரசாங்கத்தோட ஒத்து போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அப்படிங்கிறத இவங்க எடுக்கிறாங்க. அண்ட் கிலாபத் குழு மேற்கொண்ட முடிவின்படி அலி சகோதரர்களும் பிறரும் இங்கிலாந்து போகிறாங்க. எப்போ 1920 ஃபெப்ரவரியில். இப்போ அங்கே போயிட்டு மாண்டேகுவோட துணை செயலராக இருந்த HL பிஷருடன் அத்தூதுக்குழு கிலாபத் பிரச்சனை பற்றியும் விவாதித்து பேசுகிறாங்க மார்ச் 2 அண்ட் தூதுக்குழுவினர் பிரதமர் லார்ட் ஜார்ஜையும் சந்தித்து பேசினார். ஸோ லார்ட் ஜார்ஜ் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். ஸோ அவர் தான் வந்து என்னென்னா துருக்கி அனுதாபத்தோடு கவனிக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு உறுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அவரை போயிட்டு இவங்க மீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளவுக்கும் பிறகு வெளியான செவ்ரஸ் உடன்படிக்கை, ஓகே, 1920 மேலே செவ்ரஸ் உடன்படிக்கை வெளியிடப்பட்டிருக்கும். அதை துருக்கி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கிலாபத் குழுவுக்கு இது ரொம்பவே ஒரு பேரிடியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அதை எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க அதுக்கு ஓகே சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் வந்து இந்த செவ்ரஸ் உடன்படிக்கை 1920 மே ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் கிலாபத் இயக்கம் பார்த்தோன்னா கிலாபத் தூதுக்குழு இங்கிலாந்துலேயும் ஐரோப்பிய நாடுகள்லேயும் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் இந்தியாவில் கிலாபத் இயக்கத்துக்கு தெரியாது சென்று கொண்டிருந்தது. ஓகேவா, அப்போது கிலாபத் மாநாடு அப்படிங்கிறது பம்பாயில் 1920 ஃபெப்ரவரி டைமில் கூடி கிலாபத் அறிக்கை அப்படிங்கிற ஒன்றையும் கிலாபத் குழுக்கான அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் ஃபார் கிலாஃபத் கமிட்டி, ஸோ இது 2ஐயுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. எங்கன்னா பம்பாயில். அப்போ வங்காள மாநில கிலாபத் குழு கல்கத்தாவில் கூடி மார்ச் 19 கிலாபத் தினமாக கொண்டாடுவதென அறிவிக்கிறாங்க. ஸோ அக்டோபர் 17 வந்து ஃபஸ்ட்டு வந்து கொண்டாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 19 வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, அந்த கிலாபத் தினமாக அனுசரிக்கலாம் அப்படின்னு. ஸோ காந்தி அகிம்சை தத்துவத்தையும் ஒத்துழையாமை திட்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை காந்தியோட மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியதை மார்ச் 10 ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் மார்ச் 19 வந்து இந்தியாவோட பெரிய நகரங்கள்ல எல்லாமே இந்த கிலாபத் தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. ஸோ மீரட்டில் நடைபெற்ற ஐக்கிய மாகாண கிலாபத் குழு கூட்டத்தில் காந்தி ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்து முஸ்லீம் ஸோ இவங்க எல்லாருமே டில்லியில் கூடி ஒரு 4 அம்ச ஒத்துழையாமை திட்டத்தை முடிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கௌரவ பட்டங்களை துரத்தல், அரசாங்க பணியிலிருந்து விலகல், போலீஸ் இராணுவ பணியிலிருந்து விலகல், வரி கொடாமை. ஸோ இதுதான் வந்து அந்த 4 அம்ச ஒத்துழையாமை
திட்டம். ஓகேவா? ஸோ கௌரவ பட்டங்களை திறந்துடணும், அரசாங்க பணியில் இருக்கக்கூடாது, போலீஸ் இராணுவ பணியிலேருந்து விலகணும், வரி கொடாமை. அடுத்தது பஞ்சாப் படுகொலை. ஸோ பஞ்சாப் படுகொலைக்கு தான் ஹண்டர் குழு அப்படிங்கிற ஒன்று வந்து நியமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அறிக்கை வெளியானதும் காந்தி அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ கிலாபத் பிரச்சனையும் சேர்த்து கொண்டு ரெண்டையும் பேஸாக வச்சு தான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ முஸ்லீம்களோட கிலாபத் கோரிக்கைக்கு காந்தி காட்டிய அனுதாபத்திற்கு இந்துக்களிடையே போதிய ஆதரவின்மை அப்படிங்கிறது காணப்படுது. அண்டு கிலாபத் குழு நியமித்த ஒத்துழையாமை குழு ஒரு அறிக்கையை வெளியிடுது. எப்போனா ஜூன் 2 ஸோ ஆகஸ்ட் 1 என்று ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்குவதற்கான செயல் திட்டம் அப்படிங்கிறது அறிவிக்கப்படுது. எங்கன்னா கல்கத்தாவில் கூடிய சிறப்பு கூட்டம். ஓகேவா? ஸோ இந்த சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது 1920 யார் தலைமையில் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிலாபத் இயக்கத்தின் தோல்வி. ஸோ காந்தியோட ஒத்துழையாமை இயக்கத்தோடு கிலாபத் இயக்கமும் வேகமாக வளர்ந்துட்டு வந்திருக்கும். இந்த டைமில் தான் சௌரி சௌரா சம்பவம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி 1922 February 12 வந்து காந்தி அந்த கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிடுவார். அண்டு கிலாபத் இயக்கமும் ஸ்டாப் ஆயிரும். ஆயினும் துருக்கிய ஆட்சியை முஸ்தபா கமால் பாட்ஷா கைப்பற்றியதும் துருக்கிய சுல்தானின் முடியாட்சிக்கு முடிவு கட்டப்பட்டது. அண்ட் கிலாபத் இயக்கமும் தோல்வியில் முடியுது. இதோட மதிப்பீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது அடிப்படையிலே ஒரு சமய சார்புடைய இயக்கம் தான். அண்ட் உலக இஸ்லாமிய தொடர்புடைய இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா துருக்கி கலிஃபா லெவலுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் துருக்கி சுல்தானுக்கு இழைத்த அநீதிக்கு எதிராக துவக்க போராட்டமே என்ன அப்படின்னா கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறதுல கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஸோ கிலாபத் இயக்கம் இந்த டைமில் தான் ஒத்துழையாமை இயக்கமும் ஸ்டார்ட் பண்ணப்படுது 1920 to 22. இப்போது ஒத்துழையாமை இயக்கம் மக்களை புதிய நம்பிக்கையோடு புதிய எதிர்பார்ப்போடு சுதந்திரத்திற்காக போராடும் ஆற்றலை பெறுவதற்கான ஒரு புனித துவக்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா R.C. மஜும்தார் சொல்லியிருக்காரு. அண்ட் சூழ்நிலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்க விசுவாசியாக இருந்த காந்தி வந்து அரசாங்க விரோதியாக மாறுறாரு. ஓகே, ஸோ முதல் உலகப் போரின் போது அரசாங்கத்தின் போர் முயற்சிகளுக்காக முன்னின்று ஒத்துழைப்பு நல்கிய காந்தி தான் போர் முடிந்த பின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் அப்படிங்கிறத தொடங்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த என்ன ஆகுது அப்படின்னா சாம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒன்றில் தான் ஈடுபடுவார். ஓகேவா? ஸோ அதை பார்க்கலாம். ஒத்துழையாமை தீர்மானம். இப்போது சாம்ரான் சத்தியாகிரகம் நடக்குது. அதுக்கப்புறம் கேதா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் நடக்குது. அதே 1918 மார்ச்சில் தான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய முஸ்லீம்கள் மனக்கசப்பில் இந்திய சுயராஜ்யத்துக்கான திறவுகோலை கண்டார் காந்தி அப்படின்னு சொல்லி ஜெயின் மினால்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதாவது 1981 மார்ச் மாதத்திலே இவர் இதை சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்திய முஸ்லீம்களோட மனக்கசப்பில் இருந்து இந்திய சுயராஜ்யத்துக்கான திறவுகோலை காந்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான். அண்ட் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உறுதி செய்து கொண்டு ஆங்கிலேய ஆட்சியோடு மோத வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் காந்தி வந்து கிலாபத் இயக்கத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதற்கு பிரதிபலனாக முஸ்லீம்கள் வந்து காந்தி துவக்கிய ரவுலட் சத்தியாகிரகத்துக்கு ஆதரவளித்தாங்க. 1920 மார்ச் 10 தான் கிலாபத் மாநாடு பின்பற்றுவதற்கான செயல் திட்டம் பற்றிய அறிக்கையை வெளியிட்டார் காந்தி. எப்போது 1920 மார்ச் 10. ஸோ இந்த அறிக்கையில் தான் காந்தி முதலாக தனது ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி ரொம்பவே ப்ரீஃபாக எழுதியிருப்பார். அண்ட் காந்தியோட அறிக்கையின் அடிப்படையில் தான் கிலாபத் மாநாடு நியமித்த குழு ஒத்துழையாமை திட்டத்தை பற்றிய அவங்க அறிக்கையில் 1920 ஜூனில் வந்து ஒத்துழையாமை திட்டம் அப்படிங்கிற ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாலா லஜ்பதி ராய் தலைமையில் சிறப்பு காங்கிரஸ் கல்கத்தாவில் செப்டம்பர் 4-9 தேதிகளில் கூடியிருக்கும். அந்த கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றிய தீர்மானத்தை காந்தி முன்மொழிகிறதுக்கு டாக்டர் கிச்லு வழிமொழிய
மோதிலால் நேருவும் அலி சகோதரர்களும் அதுக்கு ஆதரவு அப்படிங்கிறது தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ சிஆர் தாஸ், பிசி பால், எம்எம் மாளவியா, ஸோ இவங்க எல்லாருமே அந்த தீர்மானத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஒத்துழையாமை தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ எங்கே அது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா நாக்பூர் செஷன் 1920 சேலம் சி விஜயராகவாச்சாரி தலைமையில் நடந்திருக்கும் அந்த செஷன். ஸோ அதில் தான் வந்து அந்த தீர்மானம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ நாகபுரி காங்கிரஸில் தான் அரசியல் விடுதலைக்கான அகில இந்திய ஒத்துழையாமை இயக்கத்தின் தன்னிகரற்ற தலைவராக காந்தி அங்கீகரிக்கப்பட்டார். அப்போ கேட்கலாம் இந்த கொஷின், காந்தி வந்து ஒரு தன்னிகரற்ற தலைவராக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா நாகபுரி ஐஎன்சி செஷனில். ஸோ இயக்க திட்டம் இப்போது 1920 மார்ச் 10 வெளியிடப்பட்ட காந்தியோட அறிக்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் என்னென்னு பார்த்தோம், இந்த நாகபுரி காங்கிரஸோட ஒத்துழையாமை தீர்மானம். ஸோ அந்த தீர்மானத்தில் ரெண்டு அம்ச ஒத்துழையாமை திட்டத்தை அங்கீகரிச்சிருப்பாங்க. ஒன்று என்னென்னா நெகட்டிவ், இன்னொன்று என்னென்னா பாசிட்டிவ். ஸோ சட்டமன்ற, நீதிமன்ற, கல்வி நிலைய, போலீஸ், இராணுவ புறக்கணிப்பு இது எல்லாத்தையுமே எதிர்மறை திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. சுதேசி, கதர் நூற்றல், நெய்தலை ஊக்குவித்தல், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருந்திருக்கும். அண்ட் சட்டமன்ற புறக்கணிப்பு, ஸோ இந்திய சட்டமன்றங்களை களங்கப்படுத்தப்பட்ட அமைப்புகளாக தான் கருதியிருப்பாங்க. அண்ட் அது அரசியல் தூய்மையை கெடுப்பதாகவும் கருதினாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டம் அப்படிங்கிறதும் நடத்தப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் துவங்கப்பட்டதால் அபேட்சகர்கள் போட்டியிட வேண்டாம் என்றும் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? நீதிமன்ற புறக்கணிப்பு, ஸோ இப்போ வந்து சட்டமன்ற புறக்கணிப்பு பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்ற புறக்கணிப்பு அப்படிங்கிறதும் பண்ணப்படுது. இது வந்து ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை தாங்கி கொண்டிருக்கும் ஒரு முக்கிய தூண்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. ஸோ அரசாங்கத்தோட முத்திரை வருவாய் என்ன ஆகுது அப்படின்னா கணிசமாக கம்மியாகுது. அண்ட் கல்வி கூட புறக்கணிப்பு. ஸோ காந்தியோட கட்டளை கேட்டு தான் அலிகார் எம்ஏஓ கல்லூரி மாணவர்கள் கூட்டம் போட்டு கல்லூரியை புறக்கணித்து ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. காசி இந்து பல்கலைக்கழகம் மாணவர்களோட வேலை நிறுத்தத்தால் செயலிழந்து போகுது. ஓகேவா? இப்போ விதேசி துணி புறக்கணிப்பு, வெளிநாட்டு துணியை தொட்டாலே தீட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா காந்தியடிகள். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் போட்டு தீயில எரிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ பம்பாயில் நடைபெற்ற சொக்கப்பனையில் காந்தியும் கலந்து கொள்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எரிக்கிறது அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் போலீஸ் இராணுவ புறக்கணிப்பு போராட்டத்தில் மிகவும் தீவிரமானதுன்னு கருதப்பட்டது எது அப்படின்னா இந்த போலீஸ் இராணுவ பணி புறக்கணிப்பு தான். அண்ட் 1921 ஜூலையில் அகில இந்திய கிலாபத் குழு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா இராணுவத்தில் பணிபுரிவதோ அல்லது பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்க உதவி செய்வதோ இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் சட்டத்திற்கும் விரோதமானது அப்படிங்கிறத 1921 ஜூலையில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இராணுவத்தில் பணிபுரியும் முஸ்லீம்கள் இஸ்லாமிய சட்டங்களை மீறியவர்கள் ஆவர் அப்படிங்கிற ஒரு சமய கட்டளையையும் பிறப்பிக்கப்படுது. ஸோ இந்த டைமில் தான் அலிகார் பல்கலைக்கழக மாணவர்கள் பஞ்சாபுக்கும் எல்லைப்புற பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அண்ட் அவங்கள ஆதரித்த காந்தி எந்த இந்தியனும் இராணுவத்திலும் அரசு துறையிலும் பணியாற்றுவது பாவம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போ போலீஸ் படையிலேருந்து எல்லா முஸ்லீம்களும் பதவி விலகுறாங்க. சுதேசி நிர்மாண திட்டம், ஸோ இது தேசம் முழுவதும் பின்பற்றப்படுது. இதில் என்ன அப்படின்னா வங்க பிரிவினை எதிர்த்து துவங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை பின்பற்றி தான் இந்த காந்தி நிர்மாண திட்டம் அப்படிங்கிறது. ஸோ பொருளாதார நல நடவடிக்கையாக மட்டும் கொள்ளாமல் சமய கடமையாகவும் இதை கருதி இருப்பாங்க. கதர் நூல் நூற்றல், கதர் நெசவு மக்களிடையே பரப்புதல், கதர் ஆடை அணிதல், ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. 1 கோடிக்கும் மேல் சேர்ந்த திலகர் நிதி கதர் அபிவிருத்திக்கும் நாட்டு விநியோகத்துக்கும் பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது கனாட் கோமகன் வருகை புறக்கணிப்பு. ஸோ சட்டமன்றத்தை துவங்கி வைக்கிறதுக்காக வேல்ஸ் இளவரசர் வருவதாக இருந்திருக்கும். பட் லாஸ்ட் டைமில் அது வந்து அந்த சுச்சுவேஷன் அமையாதனால கனாட் கோமகன் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருப்பார். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக இவர் சென்னைக்கு வர்றது அப்போ தான் 1921 ஜான்வரி 10. ஸோ அதையே வந்து மக்கள் வந்து புறக்கணிப்பு அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறமா கோமகன் சென்னை சட்டமன்றத்தை
திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். கல்கத்தா வந்து ஜனவரி 28, டெல்லி வந்து ஃபெப்ரவரி 8-9, பம்பாய் வந்து ஃபெப்ரவரி 23. ஸோ இந்த சிட்டிஸ்லலாம் கோமகனது வருகை அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கும். அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு பம்பாயை விட்டு புறப்பட்டு இங்கிலாந்துக்கு போயிடுவார். அண்ட் வன்முறை நிகழ்ச்சிகள் 1921 மார்ச்சில் நான்கானா குருத்வாரில் 195 சீக்கிய யாத்ரீகர்கள் வந்து போலீஸால் சுட்டு கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நான்கானா படுகொலையை பெஜவாடாவில் கூடிய காங்கிரஸ் வன்மையாக கண்டித்து சீக்கியர்களுக்கு அதனுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தது. ஓகேவா? ஸோ அப்போ நான்கானா படுகொலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த குருத்வாரால் சீக்கிய யாத்திரிகள் போலீஸாரால் கொல்லப்பட்டது 1921 மார்ச் மாதம் 195 சீக்கிய யாத்ரீகர்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தாவில் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலும் வன்முறை ஆர்ப்பாட்டங்களையும் ஈடுபடுறாங்க. வேலைக்கு ஜூன் 27 அந்த பக்கிங்ஹாம் போராட்டம் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஒரு அமைதியின்மையும் வன்முறை நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் ஏற்பட்டுருக்கு. அண்ட் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் பல வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு வழிகோலியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலபார் பிள்ளை கிளர்ச்சி 1921 7ஆம் நூற்றாண்டில் மலபாரில் வந்து தங்கி அரேபிய வியாபாரிகள் இருந்திருப்பாங்கள்ல, அவங்களோட வழித்தோன்றலை தான் என்னன்னு சொல்கிறாங்க மலபார் மாப்பிள்ளை. ஸோ இவங்க வந்து இஸ்லாமிய உணர்ச்சி மிக்கவர்கள். கிலாபத் இயக்கத்தின் போது மலபார் மாப்பிள்ளை எழுச்சி பெற்றிருப்பாங்க. 1921 ஃபெப்ரவரி 16 யாகூப் ஹசன், மாதவ் மேனன், கோபால் மேனன், மொய்தீன் கோயா போன்ற கிலாபத் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது மாப்பிள்ளைகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா அலி முசலியார் கிலாபத் அரசன் என்று அறிவிக்கப்பட்டார். ஓகேவா? யார்? அலி முசலியார். ஸோ இவர் தான் வந்து கிலாபத் அரசன் 1921 ஆகஸ்ட் 21. ஸோ எரநாடும் வள்ளுவ நாடும் கிலாபத் அரசுகளாக அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் கிலாபத் கொடி பறக்க விடப்பட்டது. கிலாபத் நாணயமும் வெளியிடப்பட்டது. அப்போ அலி முசசியார் கிலாபத் அலி முசசியார் தான் கிலாபத் அரசன். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சௌரி சௌரா நிகழ்ச்சி. ஸோ சௌரி சௌரா நமக்கு தெரியும் 1922. ஓகேவா? ஸோ 22 போலீஸ்காரங்க அப்படிங்கிறது இறந்துருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து தான் வேல்ஸ் இளவரசோட வருகையின் போது வன்முறை கலகங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா? ஸோ ஏற்பட்ட 4 மாதங்களுக்குள் சௌரி சௌராவிலும் வன்முறை நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ கண்டினியூஸாக இவர் வந்து அஹிம்சையை பரப்பணும்னு நினைக்கிற நேரத்தில் எல்லாமே என்ன ஆகுது? எல்லாமே ரொம்பவே கலவரத்தில் முடியுது. இப்போ போராட்டம் அப்படிங்கிறதும் நிறுத்தப்படுது. அண்டு இந்துக்களுக்கு எதிராக திசை திரும்பிச்சு கிளர்ச்சி. அடுத்தது வேல்ஸ் இளவரசர் வருகை புறக்கணிப்பு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நல்லெண்ணத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அவரோட வருகையை வெற்றிகரமாக கொண்டாடுறதுல அரசாங்கம் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் அவரோட வருகையை மக்கள் வந்து ஏற்றுக்கலை. 1921 நவம்பர் 17 வரைக்கும் வேலை நிறுத்தம் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கும். ஸோ இதில் நிறைய பேரும் இறந்துருப்பாங்க. இவர் 1922 ஜான்வரி 13 தான் இவரோட வருகை அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கும். இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும். அண்ட் வேல்ஸ் இளவரசரோட சுற்றுப்பயண வெற்றியில் நாட்டம் கொண்ட வைசிராய் ரீடிங் அந்த டைமில் இருந்திருப்பார். இப்போது 1922 பீரியடில் அவர் வந்து நிறைய சமாதான முயற்சிகள் எல்லாம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருப்பார். பட் அதுலேயுமே வந்து காந்தி நான் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ஆந்திராவில் கொண்ட வெங்கடப்பையா வரிகுடா இயக்கத்தை துவங்கி விட்டார். அப்போ ஆந்திராவில் ஃபஸ்ட்டே வரிகுடா இயக்கத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கொண்ட வெங்கடப்பையா அப்படிங்கிறவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில குறைபாடுகள். ஸோ இமாலயத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமம் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மோதிலால் நேரு ஒத்துழையாமை இயக்கம் வெற்றி பெற வேண்டிய நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காந்தி நிறுத்திவிட்டார் அப்படின்னும் குறைபட்டு கொண்ட யாருன்னா சிஆர் தாஸ். ஸோ இப்படி எல்லாருமே ஒவ்வொரு குறைபாடுகள் இருந்தனால இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நட்டாற்றில் விட்டுவிட்ட சர்வாதிகாரி காந்தி அப்படின்னு சொல்லி ஆத்திரப்படுறாங்க. ஓகேவா? நட்டாற்றில் விட்டுவிட்ட சர்வாதிகாரி காந்தி. இப்போ ஒத்துழையாமை இயக்கத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கிலாபத் பிரச்சனை, பஞ்சாப் படுகொலை, ஸோ இது எல்லாமே இணைத்தது சரியல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா
ஓகே, இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறதுல இவ்வளோ தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கிலாபத்தை அங்கீகரிக்க செய்தல், பஞ்சாப் அநீதிக்கு பரிகாரம் காணல். ஸோ இது எல்லாம் தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட ஒரு மெயின் மோட்டிவாக இருந்துச்சு. ஓகே, அப்போ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா, மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் ஆக்ட், ரவுலட் சட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த லெசன் என்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? ஸோ 20 வரைக்கும் பார்த்துருக்குறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 21. ஸோ 21ல் வந்து என்ன லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சுயராஜ்ய கட்சி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் எதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.